ஏன் இந்த மீடியா சக்ஸஸ் ஆகிறது தெரியுமா சார்? யுத்த களங்கள் எல்லாம் பல தோல்விகளை அடைந்ததற்கான காரணம் மீடியா சக்ஸஸ் ஆகிற இடமே என்னென்னா, ஒரு எதிரணி கவர்மெண்ட் ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணமாக இலங்கையில் நடந்த, அதாவது சொல்கிறேன், தமிழில் விடுதலை புலிகளுடைய பிரச்சனை நேரத்தில் அதுக்கு எதிரான போராட்டத்தை கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்குது. மீடியா செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? எங்கேயாவது இந்த கடைசி போராட்ட நேரத்தில் எங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்டுன்னு வைங்களேன், கொழும்பில் பதட்டம் அப்படின்றது. என்ன? கொழும்பில் பதட்டம், சுனாமிக்கான எச்சரிக்கை. எவனாவது நிம்மதியாக இருக்கல நினைக்கிறீங்களா? கடலோரத்தில் இருக்கல. உங்களுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி போயிடும். கொழும்பில் பதட்டம். அடுத்து என்ன நடக்கும்? நம்ம எதுக்கு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு என்ன செஞ்சுருவோம்? கொழும்பை காலி ஆக்கிடுவோம். நினைவு மீடியாவில் சரியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணினா முதலாவது அரசாங்கம் என்ன வேலை செஞ்சு தெரியுமா? எவனும் வாய் திறக்கக்கூடாது. கடைசி யுத்தத்தில் எவனும் எந்த மீடியாவும் வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. யுத்தம் அழகாக முடிஞ்சு என்ன அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சுதான். எதனால் நடந்தது தெரியுமா? முதலாவது இவனை என்ன செஞ்சிடும்? இந்த தேவையில்லாமல் அச்சமூட்டுற வேலையும். இன்றைக்கு எல்லாரும் பேங்க்ல போய் தன்னுடைய சொத்துக்களை இழக்கிற இடத்து வேலைக்கு செஞ்சது யாரு? அதே அவன் தான் செஞ்சான். மீடியாவில் ₹1 போடுங்கள் 9 கோடி இன்னும் 8 வருஷத்தில் ரெடியா. அது எப்படிடா நீங்கள் ரெடி பண்ணுவாய்? ரெடி பண்ணுறது எப்படி? இவன் அதெல்லாம் பார்க்க ஆசை ஊட்டினா என்ன நடந்துரு தெரியுமா? அவ்வளோதான். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் அப்படின்றது. உங்கள் குழந்தை எங்கட கையில் தானே, அது தெரியும் தானே. ஆனால் அதை முன்னுரையாக சொன்ன உடனேயே நம்ம இங்கே வர்ற கஷ்டத்துக்கு அவன்கிட்ட போட்டோம்னா எதிர்காலத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வான். ஆசையூட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரம் தான் அறிவோடு யோசிக்கும். சரி வருமா, சரி வராதான்னு சொல்லி. ஏன்டா புள்ள வாழுவானா இல்லையாண்டு எனக்கு தெரியாது, நீ என்னடா எதிர்காலம் கையிலேன்னு சொல்றது கொஞ்சமாக யோசிப்பா அவன் தான். ஆனால் 75% மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, தன்னம்பிக்கைக்கு மற்றவர்களை தன்னம்பிக்கை ஊட்டுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. யுத்த காலத்தில் ஒரு தளபதியுடைய மிக முக்கியமான வேலை என்ன? படிச்சு கொடுக்கறதில்ல. என்ன படிச்சு கொடுக்குற? நீங்கள் யுத்தத்தை எழுப்பின ஆயுதத்தை எப்படி வைங்க, அங்கே நீங்கள் படிச்சு கொடுத்துருந்தா அவ்வளோதான் யுத்தம். அங்கே அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்கும். இயல்புல என்ன செய்யும்? ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் எதுக்கு கொண்டு போய் சேர்க்கும்? ஓடுறதுக்கு கொண்டு போய் என்ன செய்யும்? சேர்த்துரும். அந்த ஓடக்கூடாது என்கின்ற இடத்துக்கு அவங்களோட உள்ளத்தை என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். சரிப்படுத்துகிற நேரத்தில் அவருடைய உள்ளத்துடைய அந்த பகுதி என்ன செய்யும்? மிகவும் உச்சகட்டத்தை எனக்கும் கொண்டு போகும். அதனால தான் காலித் இப்னு வலீத் வார்த்தைகளை கேட்கக்குள்ள எங்களுக்கே நம்பிக்கை என்ன செய்யுது? அதிகரிக்குது. நாங்கள் மரணத்தை தேடி வந்த ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையை தேடி வந்த ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறீர்கள். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லா நோக்கம் என்ன? மௌத்தாகினா சொர்க்கம் என்று வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வெற்றி பெற்றா இந்த ஊரில் வாழலான்னு வந்திருக்கிறீங்க. யார் வெற்றி பெறும்னு பார்ப்பான்னு சொன்ன வார்த்தை சொன்னால் என்ன செய்யும்? உள்ளத்தில் நம்பிக்கை வரும். நான் உஹது மலையின் அடிவாரத்திலே வாசனை, சொர்க்கத்தின் வாசனையை உணர்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதை வளர்க்கும்? எனவே அறிவு இருக்குதானே, அறிவு வந்தால் சரியாக நினைச்சிடக்கூடாது. அறிவு அப்படி திசை திருப்பலாம். உங்கள்கிட்ட டோட்டல் அறிவு ஒன்று இருக்க அச்சமூட்டி ஆசையூட்டி என்ன செஞ்சிடலாம்? மாத்திரலாம். உங்களோட அறிவு தலைகிறான் நின்று. அச்சம் யாராவது ஊட்டினால், ஆசை யாராவது ஊட்டினா அறிவு அப்படியே கீழே போயிடும், அறிவு மழுங்கிரும். அது இயல்பான ஒரு விஷயம். எனவே தன்னம்பிக்கை நேரத்தில் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட பழக வேண்டும். நம்ம செய்கிற பெரிய பிழையான விஷயமே அதுதான். அதனால ஆபத்தான கட்டங்களில் நீங்கள் யோசிக்கிறீங்களா, அந்த டைமில் அச்சமுறுத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்குமே, அந்த குரூப்பிட்டு ஒதுங்கிருங்க. அப்போ தான் நல்லா யோசிப்பீங்க. எப்படி? நீங்கள் அச்சமான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கிறீங்க, என்ன செய்யறது, குடும்பத்துக்கு என்ன. அந்த நேரத்தில் 2 பேர் வந்து நெருப்பை ஊட்டி நிற்பாங்களே, அப்படியா நடந்தது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற குரூப் இருக்குதே, முதலாவது நீ இங்கே வராத, வீட்டுக்கு முதலாவது நீ இங்கே வராது. நான் கொஞ்சம் நம்பிக்கையானவங்களோட என்ன செய்கிறேன், பழகிறேன். நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாகும் என்று சொல்கிறவங்களோட என்ன செய்யுங்க, பழகுங்க. அதுதான் உங்களோட நம்பிக்கை என்ன செய்யும், வளர்க்கும். எனவே மற்றவர்களுக்கு ஆசையூட்டுதல், அச்சமூட்டுதல் என்பது அளவாக இருக்கணும், அளவாக இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது என்ன மிக முக்கியம் அப்படி என்று சொன்னால், மற்றவர்களில் அவங்க அச்சமான சூழ்நிலைகளில், ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்தில் கூட லாஜிக்கலி யோசித்தா, தத்துவ ரீதியாக யோசித்தா சில நேரத்தில் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது அவங்களோட உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்குமாய்ந்தா சொல்லலாம். எப்படி? உண்மையிலே யோசிச்சா அது சாத்தியம் இல்லாத மாதிரி என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அவர்கள்ட்ட நம்பிக்கையை வளர்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம்னு இஸ்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரஹு தியரா
வ உஹிப்புல் ஃபஅல், நான் சகுனத்தை வெறுக்கிறேன். சகுனத்தை வெறுக்கிறேன். சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்லை. சும்மா போவார், பூனி ஒன்று பாஞ்சிரு, இன்றைக்கு அவ்வளோதான் திரும்பி வருது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு விதவை கண்டாச்சுன்னா திரும்பி வந்துரு. சகுனத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா வ உஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன். எப்படி பாருங்க, சகுனத்தை வெறுக்கிறேன், நல்ல வார்த்தையை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். உதாரணமாக உங்களோட பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க, அவன் வந்து போன வருடமும் ஃபெயில், இந்த வருஷம் ஃபெயில், ஸ்கூலில் கூட்டிட்டு போறீங்க. ஒருத்தர் இருக்கிற அவன் நண்பர் பார்க்குறாரு, இவனை உருப்படுவானா இவன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன செய்றீங்க, அவர்கிட்ட சொல்றீங்க. அவர் பார்க்குறீங்க, ஏன் என்ன விஷயம், ஃபெயில் ஆயிட்டானா, அப்போ உருப்பட மாட்டானா அப்படி என்று சொன்ன நீங்கள் அவரோட கோயிச்சு கொடுங்களா இல்லையா? நானே ஒரு கவலையில் வந்திக்கிறேன், இந்த ஆளு சேர்ந்து உருப்பட மாட்டான்னு சொல்கிறானேன்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் அவர் சொன்னது சரியா பிள்ளையா? தத்துவ ரீதியாக சரி, அவர் சொன்னது தத்துவ ரீதியாக சரி. ஆனால் அவர் என்ன சொல்லணும், அவரும் தத்துவ ரீதியாக யோசிச்சிருக்க கூடாது. இவன்கிட்ட இப்படி சொல்லலாமா இருக்க, இவன் ஃபெயில் ஆகினா நாசமாக தானே போவான், திருப்பி என்ன இப்படி யோசிச்சிருக்க கூடாது. ஒன்று யோசிக்காங்க, நல்லா வருவான். ஒன்று யோசிக்காங்க, நல்லா வருவான். எத்தனை பேர் நல்லா வந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டணும். அவர் திருப்பி கேட்டக்கூடாது, நீங்கள் சொன்னது லாஜிக்கலி இடிக்குதேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அவன் வாழ மாட்டான். யாரு? அவன் வாழ மாட்டான். அவன் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் துஆ கேளுங்க, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கிறதுக்கு துஆ கேளுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கேள்றதெல்லாம் இதுக்கு நம்ம பேருக்கு ஃபார்மாலிட்டிஸ்னு பேர் வச்சுக்கிறதுக்கு. ஃபார்மாலிட்டிஸ் இருக்கணும் வாழ்க்கையில், இல்லாமல் வாழ்ந்துருவோமா? இல்லாமல் வாழ்ந்துரு. எவனால என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புகிறது. அப்படி சொல்வதை இஸ்லாம் விரும்புது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் போயிட்டு இருப்பாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கூப்பிடுறேன், ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்றது. தேவையா இது? நீ பேசாமல் போக வேண்டியது தானே. சாப்பாடுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, அவர் வரமாட்டான்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்யறது, கூப்பிடுறது. இஸ்லாத்தில் பிழைன்னு நினைக்கிறீங்களா? பிழை இல்லை. இஸ்லாத்தில் இது பிழை இல்லை. அது எண்ணத்தை வளர்க்கும்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல எண்ணத்தை என்ன செய்யும், வளர்க்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் துவண்டு வார நேரத்தில் நம்பிக்கை ஊற்ற அடிப்படையில் நீங்க யோசிக்காம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்னும் யோசிக்க நல்லா வருவான் அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒருத்தர் நோயாளியை பார்க்க போறாங்க. பார்க்க போய் அவர் வந்து வயதான காய்ச்சல் அப்படி இப்படின்னா இருக்கிறாரு. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்றும் யோசிக்காதீங்க, பரவாயில்ல, எல்லாம் சரியாகிருமன்னாங்க. அவர் தத்துவ ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். யாரு? அந்த சுகைனமாய்க்கிறாரா, இது எப்படிரா இது குணமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு அவர் ஒரு பதில் சொல்றார் ரசூலுல்லாஹ்கிட்ட. தஹூர் பல் ஹும்மா தஃபூர் அலா ஷைഖின் கபீர் துஸீருஹுல் குபூர் அப்படின்றாரு. காய்ச்சலா, நான் குணமாகிறதா, இது கபருக்கு போற காய்ச்சல்ன்றாரு அவரு. நீங்க குணமாகிற துவா கேட்குறீங்க, இது கபருக்கு போற காய்ச்சல் அப்படின்றாரு. தத்துவத்தோடயே வாழ்ந்தவனுக்கு இதான் கெதி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபனஅம் இதன், அப்படியே ஆகட்டும்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. அவர் எதிர்பார்த்தது தானே, அப்படியே ஆகட்டும்னா. இப்போ ரசூலுல்லாஹ்வோட ஒரு சாபத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, உள்ளாகினார். ஏன்? எல்லாத்தையுமே இந்த மாதிரி யோசிச்சவனுக்கு வாழ இயலாது. எல்லாத்தையுமே தத்துவம் எல்லாவற்றையும் நான் ஆய்வு செய்தால் நம்புவேன். எவருக்காக நமது உம்மான்னு சொல்லலுமா? சொல்லலுமா? அறிவு விஞ்ஞான ரீதியாக டெஸ்ட் பண்ண யாராவது இருக்கிறீங்களா? தாய் என்றதை மக்கள் தான் சொல்லி கண்டிக்கிறாங்க. இன்னும் விஞ்ஞான அடிப்படையில் என்ன செய்யலை, முடிவாகலை. நானும் பார்க்கல, பால் குடிச்சது நம்மளுக்கு மறந்துட்டு எல்லாமே ஞாபகம் இல்லை. எனவே விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சுட்டு தான் தாயை நம்புவேன், தந்தையை நம்புவேன்னா நீ வாழ வேண்டியது அவ்வளோதான். வாழ இயலுமா? வாழ இயலாது. சமுதாயத்தில் எல்லாத்தையும் தத்துவியல், அந்த சயின்டிசம் என்று சொல்லுவாங்களே, சயின்டிசம் ஒரு நோய். சயின்ஸ் பிரச்சனை இல்லை, சயின்டிசம் என்று சொல்றாங்களே, விஞ்ஞானம் ஆக்க பார்க்கறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நோய். தத்துவியல் ஆக்க பார்க்கறது இது ஒரு நோய். இந்த லைஃப் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாராவது நல்ல வார்த்தை சொன்னா அப்படி கட்டி பிடிச்சிக்கங்க. யாரா நல்ல வார்த்தை சொன்னா அல்லாஹும்ம ஆமீன், அல்லாஹும்ம ஆமீன், யா அல்லாஹ் கபூல் ஆக்கிரு, யா அல்லாஹ் கபூல் ஆக்கிரு. நீங்க பாருங்க, இன்னும் 2 வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னா உங்களோட வாயை வச்சுட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தேவையா இது? ஆமா, அப்படி ஒன்று சொன்னா என்ன செய்யட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் ஆகுமாக்கட்டும். ஏன்? நமக்கே நம்மள நம்பிக்கை இல்லை, நமக்கே நம்மள நம்பிக்கை இல்லை. அதனால எவன் நம்பிக்கை விட்டாலும் அவன்லேயே நம்மளுக்கு நம்பிக்கை என்ன செய்யறதில்லை, வாரதில்லை. அன்புள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தையை நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.